திருச்சிற்றம்பலம். குருவர்களாலும் திருவர்களாலும் மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த கருவாசம் போக்கும் திருவாசகம் வரலாற்று முறையில் நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே நாம் முதலில் சிந்தித்தது மணிவாசகப் பெருந்தகை இறைவன் திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்ட பிறகு முதலில் பாடிய பதிகம் போற்றி திரு அகவல் என்று நமக்கு நூலின் ஆசிரியர் கொடுத்துள்ளார். அடுத்த இரண்டாவது பதிகமாக சென்னிப்பத்து தாம் வழிபாடு செய்கின்ற திருவடியை, பெருமானுடைய அந்த திருவடியை வைத்து வழிபாடு செய்கின்றார் மணிவாசகர். அந்த திருவடியே சென்னியில் சூட்டிய திருவடி. அந்த சென்னியில் சூட்டின திருவடியை பெருமான் எப்போ சென்னியில் திருவடியை சூட்டினாரோ அதிலிருந்து அந்த திருவடி கோயில் வைத்து வழிபாடு செய்து வருகின்றார் மாணிக்கவாசகர். அதை நமது நூலின் ஆசிரியர் இரண்டாவது பதிகமாக சென்னிப்பத்து நாமும் இறைவனுடைய திருவடியையும் மணிவாசகப் பெருந்தகையுடைய திருவடியையும் சென்னியிலே எந்த நேரமும் சூட்டிக்கொண்டு இருக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். தேவதேவன்மை சேவகன் தென்பெரும் துறை நாயகன் மூவராளும் அறியொன்னா முதலாய ஆனந்தமூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறியொன்னா மலர் சோதியான் தூய மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி சுடருமே அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சிற்றன்மை சிவலோக நாயகன் தென்பெரும் துறை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாளையோர் பாகம் வைத்த அழகந்தன் வட்ட மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி மலருமே நங்கை மீரனை நோக்கு மின்னங்கள் நாதன் நம் பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ் பெரும் துறை மேய சேவகன் நாயகன் மங்கை மார்க்கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் பொங்கு மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி பொழியுமே பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சூழ சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வாள் எத்தனாகி வந்தில் புகுந்து எம்மை ஆளும் கொண்டு எம் பணிகொள்வான் வைத்த மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி மலருமே மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேயத்தோளுமை பங்கன் எங்கள் திருப்பெரும் துறை மேவினான் காயத்துள்ள முதுர ஊரணி கண்டுகொள் என்று காட்டிய தூய மாமலர் சேவடி கண்
நம் சென்னி மன்னி திகழுமே. சித்தமே புகுந்தெம்மையாட்கொண்டு தீவினை கெடுத்துயலாம். பத்தி தந்துதன் பொற்களற்கணே பண்வலர் கொய்து சேர்த்தலும். முத்தி தந்திந்த மூவுலகுக்கும் அப்புறத்தெமை வைத்திடும். அத்தன் மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி மலருமே. பிறவி என்னும் இக்கடலை நீந்தத்தன் பேரருள் தந்து அருளினான். அறவை என்றடியார்கள் தங்கள் அருள் குழாம்புக விட்டு நல். உறவு செய்தனை ஒய்ய கொண்ட பிரான்தன் உண்மை பெருக்கமாம். திறமை காட்டிய சேவடி கண் நம் சென்னி மன்னி திகழுமே. புழுவினால் போதிந்திடுக்குரம்பயிர் பொய்தனை ஒளிவித்திடும். எல்கொள் சோதியம் ஈசன் எம்பிரான் என்னுடை அப்பன் என்றென்று. தொழுத கையினராகி தூமலர் கண்கள் நீர்மல்கு தொண்டர்க்கு. வலுவில்லாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி மலருமே. வம்பு நாய் திரிவேனை வா என்று வல்வினை பகை மாய்த்திடும். உம்பரான் உலகுடறுத்தப்புறத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரானவர் கருளிமை அடியார்கட்கின்பம் தழைத்திடும். செம்பொன் மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி திகழுமே. முத்தனை முதற் சோதியை முக்கண் அப்பனை முதல் வித்தினை. சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடித் திரிதரும். பத்தர் காளிங்கே வம்மின் நீருங்கள் பாசம் தீர பணிமினோ. சித்தமாதரும் சேவடி கண் நம் சென்னி மன்னி திகழுமே. சித்தமாதரும் சேவடி கண் நம் சென்னி மன்னி திகழுமே. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. தூய மாமலர் சேவடி கண், அதாவது பீடத்தின் மேல் எழுந்தருள் இருக்கின்ற திருவடியில் நம் சென்னி மன்னி சுடருமே. நம் சிந்தனை லயித்து அதனால் ஒளி வீசுகின்றது. இவ்வாறே பதிகத்தின் பிற இடங்களுக்கும் நாம் கொள்ள வேண்டும். மேலும் தம் அடியாரோடு இருப்பதை அடியார்கள் தங்கள் அருள்குலாம்புக விட்டு நல் உறவு செய்து எனை உய்யக்கொண்ட என்று மணிவாசகர் குறிப்பிடுகின்றார். தம்மை அடியாரோடு விட்டு சென்ற பெரும் கருணையை நினைந்து அதிசயப்பத்து 3வது திருப்பதிகமாக பாடி அருளுகின்றார் மாணிக்க வாசகர். இப்பொழுது 2வது பாடலுக்கு நாம் பொருள் சைவ சித்தாந்த நோக்கில் பொருள் சிந்திக்க இருக்கின்றோம். சென்னி என்பது தலை. மணிவாசக பெருந்தகை தமது தலைமேல் இறைவன் திருப்பெருந்துறையில் தன் 2 திருவடிகளையும் வைத்து தீக்கை செய்து ஆண்டு அருளியதை நினைந்து அடியார்களை பேரின்பத்தில் அழுத்துவிக்கும் அந்த திருவடிகள் தம் தலைமேல் மிளிர்வது ஒளியாய் விளங்கும் என்று கூறும் 10 பாடல்களை உடைய பதிகமே இந்த சென்னிப்பதிகமாகும். இறைவன் வலத்திருவடியை அறிவையும் இடத்திருவடி செயலையும் குறிக்கும். இறைவன் திருவடிகள் 2ம் நமது தலைமேல் இருப்பதாக எப்போதும் நாம் நினைத்திருந்தால் நமது அறிவும் செயலும் இறைவனுடைய வியாபகத்துக்குள் அடங்கி இருப்பதான உணர்வு தலைப்படும். இதையே தாடலை, தாள் குட்டல் தலை என நமது சாத்திரங்கள் கூறுகின்றன. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து நாம்
ஆசிரியருடைய வழியிலே வரலாற்று முறையிலே சிந்திக்க இருக்கின்றோம். அடுத்த திருப்பதிகம் நமக்கு அதிசய 10 3வது திருப்பதிகமாக நமக்கு வரலாற்று முறையில் ஆசிரியர் அருளியுள்ளார். அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை தொடர்ந்து கேட்டு இறைவனுடைய